சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். மனசளவுல என்ன கொன்ன கொலகார மனுஷன் இந்த ஆளு. இவரை நல்லவர்னு நீ கொடி பிடிக்கிற மாதிரி என்னால பிடிக்க முடியாது. என் வாழ்க்கையில நிம்மதி சந்தோஷம் எல்லாத்தையும் இழந்து நான் இப்படி தவிக்கிறதுக்கு காரணமே நீதாண்டி. உன்னை அப்படியே தலைகீழா கட்டி தொங்க விட்டு வெளுக்கணும் போல இருக்கு. பேசாம போயிடு. ஏம்மா வந்ததும் வராததுமா ஏன் இப்ப அந்த புள்ளைய திட்டுற? நீ இந்த புள்ளைய வீட்டை விட்டு துரத்துறதுக்காக சுடுகாட்டுக்கு போய் மாந்திரிக பூஜை பண்ணிட்டு வந்திருக்க. இது உனக்கு தப்பா தெரியலையா? தப்பே கிடையாது மாமா. என் புருஷன் எனக்கு மட்டும்தான் சொந்தம். எங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல இதோ இவ வந்ததை என்னால ஏத்துக்கவே முடியல. இவளை ஒழிச்சு கட்டுறதுக்காக தான் நான் இந்த பூஜையவே பண்ணேன். அதுக்குள்ள இந்த ரெண்டு நல்லவங்களும் வந்து கெடுத்து விட்டுட்டாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் நான் பண்ணது சரிதான். இது தப்புன்னு சொல்லக்கூடிய யோகிதா உங்க யாருக்குமே கிடையாது. ஏன்னா என்னை இப்படி ஒரு முடிவெடுக்க வச்சதே நீங்க எல்லாருமே தான். அப்படின்னா உன் பார்வையில நாங்க எல்லாருமே கெட்டவங்க, நீ ஒருத்தி மட்டும்தான் புனித கங்கை, அப்படிதானே? ஆமா. இதுல உங்க யாருக்கும் டவுட்டே வேணாம். நீங்க எல்லாருமே புனிதமாகணும்னா அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. இவள வீட்டை விட்டு விரட்டணும். அதை செய்யுங்க முதல்ல. ஏ பூரணி, பூரணி இருடி, இங்க வாடி. என்ன? இல்ல, மாந்திரீக பூஜை பண்றதுக்கு சுடுகாட்டுக்கெல்லாம் போனியே, அங்க இருக்கிற பேயெல்லாம் உன்னை பார்த்து பயந்து ஓடிருச்சா இல்ல இன்னும் அங்கேயே தான் இருக்கா? இத நான் ஏன் கேக்குறேன்னா, நாளை பின்ன நாங்க அந்த பக்கம் போறப்ப பயம் இல்லாம போகலாம்ல, அதுக்காக தாண்டி கேக்குறேன். கிழவி, நீ ஓவரா நக்கல் பண்ணிட்டு இருக்க. அப்புறம் உன்னை பேய்கிட்ட புடிச்சு கொடுக்கறதுக்கு நான் ஒரு தனி பூஜை பண்ண வேண்டியிருக்கும். பாத்துக்கோ.